ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ல கேட்ட ட்ரெயின் சம் தாங்க இது. இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அல்டிமேட் ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வித்தின் 60 செகண்ட்ஸ்குள்ளேயே சால்வ் பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பிஓ எக்ஸாம்ல இந்த மாதிரி மாடல்ல கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி அதை ஒரு 60 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்ண முடியும். நான் இப்ப கொஸ்டினை படிக்கிற கவனிங்க, அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். A train crosses an X meter platform in 1/3 minutes. அதாவது ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மை கவர் பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் கவர் பண்ண டைம் இல்ல, அதோட ஓன் லென்த்தையும் கவர் பண்ண எடுத்துக்கிற டைம் தான் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப 1/3 மினிட்ஸ் தான் மீனிங் என்னது? 60 × 1/3ங்க. அப்ப பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸுங்க. சரிங்களா? சரி, 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த்தை கவர் பண்ண டைம் இருக்கு, அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ண டைம் இருக்கு. அடுத்தது மேற்கொண்டு படிங்க. அந்த ட்ரெயின் கிராசஸ் எ போல் இன் 12 செகண்ட்ஸ். பாருங்க, அந்த போல கவர் பண்ண 12 செகண்ட்ஸ்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ண எடுத்துக்கிற டைம் தான் இது 12 செகண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்ப இந்த 20 செகண்ட்ஸ்ல அந்த 12 செகண்ட்ஸ் போச்சுன்னா அப்ப பிளாட்ஃபார்ம் லென்த்தை மட்டும் கவர் பண்ண வெறும் 8 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. புரியுதுங்களா சொல்றது? ரைட். இப்ப பாருங்க, find the time taken by the train to cross an x minus 25 meter bridge if the speed of the train is 45 kilometer per hour. இப்ப x minus 25 மீட்டர்னா இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் லென்த் அதை விட 25 மீட்டர் குறைவான். சரியா? அப்ப இதை கவர் பண்ணணும்னா அந்த ட்ரெயின் இதை மட்டும் கவர் பண்ணா போதாது, அதோட ஓன் லென்த்தையும் கவர் பண்ணும். அது ஓன் லென்த்தையும் கவர் பண்ணா ஆல்ரெடி நம்ம டைம் கணக்குலேயே கொடுத்துட்டாங்க, 12 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த பிரிட்ஜோட லென்த்தை கவர் பண்ணா மட்டும் டைம் கண்டுபிடிச்சா போதும். இப்ப முதல் நம்ம பிளாட்ஃபார்ம் லென்த்தை கண்டுபிடிப்போம். பிளாட்ஃபார்ம் லென்த்தை கவர் பண்ண 8 செகண்ட்ஸா, அப்ப டைம் இன்டூ ஸ்பீடு ரெண்டையும் இன்ட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? லென்த் கிடைக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இன்டூ 5/18 போடுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 5 டைம்ஸ் வரும், இங்க 2 டைம்ஸ் வரும். அப்புறம் இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 4 வரும். அப்ப 4 5s are 20, 20 5s are 100. 100ல 25 மைனஸ் பண்ணிடுங்க. சரியா? 100 மீட்டருங்கிறது எது அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லென்த், அதுல 25 மைனஸ் பண்ணீங்கன்னா பிரிட்ஜ் லென்த் கிடைக்கும். இப்ப 100 மீட்டர் கவர் பண்ண 8 செகண்ட்ஸ்னா 75 மீட்டரை கவர் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா வெறும் 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். 100க்கு 8னா வெறும் 75 மீட்டர் அப்படின்னா 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். அப்ப 12 செகண்ட்ஸ் பிளஸ் 6 செகண்ட்ஸ், அவ்வளவுதாங்க ஆன்சர். 18 செகண்ட்ஸுங்க. கிளியரா? அல்டிமேட்டா இருந்துச்சு அந்த ஷார்ட்கட். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.